அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சயின்ஸ் எந்தெந்த புக்கில் படித்தா போதும், சயின்ஸ்லேருந்து எவ்வளோ கேள்விகள் வரும் குரூப் 4க்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கணிதம் எந்தெந்த டாபிக் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நம்ம பார்த்துட்டோம், புக் ப்ரூஃபாக பார்த்தோம். நம்ம அது அடுத்த கண்டினியூஷனாக சயின்ஸு பார்க்குறோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கணக்குக்கு அடுத்தபடியான அதிக கேள்வி கேட்குற ஒரே டாபிக் சயின்ஸு தான். சயின்ஸில் மினிமமே 15 கேள்வி கண்டிப்பாக வரும். மினிமம் 15 கேள்வி சயின்ஸில் மட்டுமே வரும். அதிகபட்சமாக 20 கேள்வி வரும், எல்லா டாப்பிக்கும் சேர்த்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும். இது சயின்ஸை இருக்குது ரொம்ப கடினமான சப்ஜெக்ட் சயின்ஸு தான். ஏன்னா மேக்ஸை விட கடினமானது சயின்ஸு தான். சயின்ஸை எங்கேருந்து கேட்பாங்க சொல்லிட்டு யாராலுமே அந்த அளவுக்கு கெஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நம்ம எவ்வளோ சயின்ஸு படிப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நம்ம படித்த கேள்வியே வராது. நீங்கள் எல்லா எக்ஸாமும் படித்து பாருங்கள். சயின்ஸை மட்டும் நம்ம நிறைய கஷ்டப்பட்டு ரொம்ப படிப்போம், டாபிக் நிறைய படித்த மாதிரி இருக்கு. ஆனால் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவும் படிக்காத மாதிரியே தெரியும், ஒரு ஃபீலிங் இருக்குது. அது எதனாலனா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் சயின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. நம்ம லைஃப்பில் சயின்ஸை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், அதில் அதோட பயன்கள் தான் அப்படி கேட்டிருப்பாங்களே கண்டி. நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி டேரெக்டாக கொஸ்டின் ரொம்ப 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 ரேர் தான். மினிமம் அதில் 5 கொஷின் தான் டைரெக்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் மிச்சம் ஒரு 10 கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்டாக கேட்பாங்க. அந்த சயின்ஸை நம்ம அன்றாட லைஃப்பில் நம்ம எப்படி பயன்படுது அதை வச்சு தான் கொஷினை கேட்டிருப்பாங்க. இது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 6வதுலேருந்து 10வது வரையிலும் புக்கு படித்தா போதும். என்னென்னா இது குரூப் 4 ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் 6வதுலேருந்து 10வது சயின்ஸு. இதில் 6வதுலேருந்து 10வது வரைக்குமே ஒரே டாபிக் தான் இருக்கும். எல்லா புக்குலையுமே அதோட அட்வான்ஸாக தான் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்போது ஃபிசிக்ஸ் எடுத்திங்கன்னா அந்த விசை, இயக்கம், வெப்பம், அது மின்னியல் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா புக்குமே கவர் ஆகும். அந்த ஒலி எல்லாமே, சவுண்டு, வெளிச்சம் எல்லாமே எல்லா புக்லேயும் கவர் ஆகும். என்னென்னா அட்வான்ஸாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே போல் தான் எல்லா டாப்பிக்குமே செல்லு எல்லாமே 6வதுல பேசிக் இருக்குது. 6வது புக்கும் 7வது புக்கும் ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சயின்ஸு படிக்கணும்னா 6th புக்கும் 7th புக்கும் பேசிக்காக ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஹையர் புக்கு படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேசிக் 6th 7th தான் கொடுத்துருக்காங்க. இதில் சயின்ஸில் முக்கியமான தலைப்பு கண்டிப்பாக எதுனா இந்த இயற்பியல் அளவீடுகள். இதில் இயற்பியல் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபிசிக்ஸில் சம்மு தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு சம்மு கட்டாயம் வருது, அது 10th புக்கில் இருக்கிற சம்மு தான் கண்டிப்பாக வரும். 10th இல்லை 9th புக்கில் இருக்கிற சம்மு மேக்ஸிமம் கேட்குறது. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கடினம்னா அதில் சயின்ஸு ஒரு சம்மில் 2 சம்மு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காந்தவியல், ஒலி, வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக மின்னியல், காந்தவியல், ஒலி, வெப்பம் இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கன்ஃபார்ம் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி வரும். அப்புறம் இந்த அறிவியல் விதிகளை கொடுத்தாங்க பார்த்தா, விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல், இதுலேருந்து ஒரு கேள்வி. இந்த 3 டாபிக் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி வரும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மின்னியல், காந்தவியல், ஒலி, வெப்பம் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கேள்வி வரும். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து மினிமம் 5 கேள்வி வரும். அந்த 5 கேள்வியில் இந்த டாப்பிக்லேருந்து மட்டுமே உங்களுக்கு 3 கேள்வி வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தனிமங்கள், இதில் அமிலங்கள், காரங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 10th புக்கு 9th புக்கில் மட்டும்தான் இருக்குது. அமிலங்கள், காரங்கள், உப்புகள் கண்டிப்பாக இதுலேருந்து 2 கேள்வி வரும். நீ எந்த டாபிக் எடுத்தாலும் இதோட பயன்கள், இது எப்படி மூலக்கூறு வாய்ப்பாடு ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கிறேன். நீங்கள் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் செலக்டான டாபிக் மட்டும் நீங்கள் படித்தா போதும், ஃபுல்லாக டீப்பாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. செலக்டான டாபிக் மட்டும் நீங்கள் எடுத்துங்க, அதை கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி படிங்க. ஏன்னா சயின்ஸில் 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 15 போகிறது ரொம்ப ரொம்ப கடினம். இந்த சயின்ஸை ரொம்ப ஆர்டர் பண்ணி படிக்கிறத நம்ம வேறு சப்ஜெக்டில் படித்து ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு நம்ம சயின்ஸை படிக்கக்கூடாது இல்லை. ஏன்னா சயின்ஸில் நல்ல மார்க் போட்டால் நீங்கள் தான் ஸ்டேட் ரேங்கில் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா சயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கணக்கு அடுத்தது அதிக கேள்வி கேட்குற ஒரே சப்ஜெக்ட் சயின்ஸ் மட்டும்தான். இதில் அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள், உலகவியல் மற்றும் உணவியல் கலப்படம் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சயின்ஸ் எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைலில் சயின்ஸ் எப்படி பயன்படுது அதை படிச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மனித நோய்கள், சுகாதாரம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஊட்டச்சத்து மற்றும் உடல் நலம், இது மனித நோய்கள்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வந்துடுங்க. ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிந்த கேள்வி இந்த டாபிக் மட்டும் படித்தா போதும். இதிலேருந்து உங்களுக்கு ஒரு 10 கேள்வி நீங்கள் வந்தாலே மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஏன்னா நீங்கள் படித்ததுலேருந்து 10 கேள்வி சயின்ஸில் உங்களுக்கு 10 கேள்வி தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டம். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கடினம், படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் சயின்ஸு. அதனால் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்காக படிங்க. ஃபுல்லாக ஒரு மேலோட்டமாக படித்தாலே போதும். ஏன்னா நம்ம டீப்பாக இறங்கி ரொம்ப ஆர்டர் பண்ணி படித்தாலும் நம்மளுக்கு மேலோட்டமாக படித்து போகிற நல்லா புரியும். அதனால் சயின்ஸை
மேலோட்டமாக ஃபுல்லாக 6வதுலேருந்து 10வது சயின்ஸ் புக்கு மட்டும் படிங்க. ஒரு செலக்டான டாப்பிக்கு மட்டும் செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எந்தெந்த டாபிக் நல்லா வருமோ அந்த டாபிக் மட்டும் செலெக்ஷன் பண்ணி அதில் நல்லா டீப்பாக படிங்க. அதில் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம எந்தெந்த டாபிக் எந்தெந்த புக்கில் இருக்குது அதை சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து சயின்ஸு வந்து 8th புக்கு பார்க்குறோம். 8th புக்கில் வந்து என்னென்ன டாபிக் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் எழுத்தும். நம்ம சிலபஸில் பார்த்தீங்களா, கண்டிப்பாக விஷயம் எழுத்தும் படிக்கணும். அடுத்து ஒளியியல், வெப்பம், மின்னியல், ஒளியியல், காந்தவியல், இது எல்லாமே எங்கே இருக்குது நம்மளுக்கு 8th புக்கில். 8th புக்கு சிலபஸில் இருக்குது. அப்படியே டாபிக் அப்படியே கவர் ஆகுது பார்த்தீங்களா. இதோட 8th புக்கில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7th 6th புக்கில் இருக்கும். ஸோ 8th புக்கு நல்லா டீப்பாக கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக இப்போ தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் 7th புக்கு 8th புக் படித்தாலே போதும். இதில் வந்து இந்த டாபிக் எல்லாமே பாருங்கள். நம்ம சிலபஸ் இந்த டாபிக் அப்படியே நம்மளுக்கு எங்கே கவர் ஆகுது, நம்மளுக்கு 8th புக்கில் கவர் ஆகுது. அதுக்கு இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமேட்டு ஒன்று வந்து மேக்ஸிமம் அணு அமைப்பு, இல்லைன்னா நம்ம அண்டம் மற்றும் விண்ணியல் அறிவியல், இதுவும் லைட்டாக படிச்சா நம்ம சுற்றி உள்ள பருப்பொருட்கள் இதெல்லாம் லைட்டாக படித்தா போதும். ஏன்னா நம்மளுக்கு அன்றாட லைஃப்பில் வந்து பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். அப்புறம் அமிலங்கள், காரங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8th புக்கிலேருந்து இருக்குது. இந்த புது புக்கில் வந்து 8th புக்கிலேருந்து கொடுத்துரும். அமிலங்கள், காரங்கள், நுண்ணுயிரிகள், தாவர உலகம், இது எல்லாமே ஃபுல்லாக நம்ம எந்த டாபிக் வேணால் படிக்கணும். அன்றாட வாழ்வில் வேதியியல், இதுவும் நம்ம படிக்கணும். ஏன்னா லைஃப் ஸ்டைலில் வர கொஸ்டினை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். அதில் இருந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து 8th புக்கில் இருக்குது. ஸோ விலங்குகளின் இயக்கம், இதே போல் வந்து பார்த்திங்கன்னா 8th புக்கில் இருக்கிற டாப்பிக்கு இதில் பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. நம்ம சிலபஸில் டாபிக் பாருங்கள் எல்லாமே கவர் ஆகுது. அமிலங்கள், காரங்கள், அணு அமைப்பு, நம்ம சுற்றுநிலை மாற்றங்கள், காந்தவியல், ஒளியியல், மின்னியல், வெப்பம், ஒளியியல், விசை, அழுத்தம், இது எல்லாமே நம்ம சிலபஸில் பார்த்தோம்ல அதே டாபிக் வந்து பார்த்தா இதிலே கவர் ஆகும். இது வந்து 8th புக்கு. 8th புக்கில் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கிட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, கலரிங் வேர்டு பாக்ஸ், இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சிங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக கொஸ்டின் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வரவே வராது. இன்டைரக்டாக கேட்பாங்க, இல்லைன்னா வந்து அதோட அப்ளைட் பயன்பாடுகளை வச்சு தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போது கொஸ்டின் டைரெக்டாக வரும்னு தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. இன்டைரக்டாக தான் வரும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா 9th புக்கு. 9th புக்கில் வந்து பார்த்து அதே தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். உங்களுக்கு அலைவீடுகள் கொடுத்துருப்பாங்க. இயக்கம், மின்னோட்டம் சொல்லுவாங்க. இது காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல், ஒளி, வெப்பம், ஒளி, எல்லாமே வந்து பார்த்தா அதே டாபிக் தான். 9th புக்கிலும் அதே தான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பாருங்கள். அப்புறம் அமிலங்கள், காரங்களும் 9th புக்கில் உப்புகள் இதே தான். ஸோ நம்ம இது உப்புகளும் சேர்த்து நம்ம கொடுத்துருவோம் இதில் எல்லாம் 9th புக்கில். ஸோ சிலபஸில் இருக்கிறது அப்படியே 9th புக்கு கவர் ஆச்சுங்களா. அப்போது சிலபஸில் இருக்கிறது 9th புக்கு 8th புக்லையுமே பாதி கவர் ஆகிடுச்சு உங்களுக்கு. அதனால் வந்து ஃபுல்லாக நீங்கள் படிக்க அங்கே பாருங்கள். நுண்ணுயிர்கள் உலகம், ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், பொருளாதார உயிர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சூழ்நிலை அறிவியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பொருளாதார ரீதியாக உயிர்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு உயிரியல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து குரூப்பில் இருக்கிற குரூப் 4 சிலபஸில் இருக்கிற சயின்ஸ் டாபிக் எல்லாமே இதெல்லாம் கவர் ஆகுது உங்களுக்கு. இந்த 8th புக்கில் 9th புக்கில் கவர் ஆகிடுச்சு. அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த புக்கில் இருக்குன்னா உங்களுக்கு 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து 10th புக்கில் வந்து கவரும். இங்கே வரும் பாருங்கள். அதே தான் என்ன கொடுத்துறாங்களே இயற்கை விதிகள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமா ஒளியியல், வெப்ப இயற்பியல், மின்னோட்டவியல், ஒளியியல். ஸோ இதெல்லாம் வந்து சிலபஸில் பார்த்தா இது எல்லாமே என்னென்னா அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாவர உலக உரங்கள், இது வந்து ரொம்ப தாவரங்கள் கடத்துதல் மற்றும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் வந்து தாவரங்கள் கடத்துதல் வந்து உங்களுக்கு கொஸ்டின் 10th கண்டிப்பாக வரும். நரம்பு மண்டலமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. 10th புக்கு, 9th புக்கு, 8th புக்கு, இந்த 3 புக்கில் டைரெக்டாக நீங்கள் படிங்க. இது பேசிக்காக ஃபுல்லாக தெரியுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 6th 7th புக்கும் படிங்க. இதுலேருந்து பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், தாவர விலங்கு, விலங்கு ஆர்வங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாவர விலங்கு இனப்பெருக்கம், மரபியல், உயிரினம் தோற்றம் மற்றும் பரிணாமம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து 10th புக்கு மொத்தமே எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்கள் உடல்நலங்கள், நோய்கள் வந்து கவரேஜ் பற்றி நோய்கள் எங்கே இருக்குது நம்மளுக்கு 10th புக்குகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. சூழ்நிலை மேலாண்மை இதிலும் வந்து கேள்வி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து சயின்ஸ் நல்லா படிக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் 8th புக்கு, 8th, 9th, 10th இந்த 3 புக்குமே ஃபுல்லாக நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் 10 மார்க் எடுக்க முடியும். 10 மார்க் வந்து 10 கேள்வி வந்து ஷூராக வரும் உங்களுக்கு. ஸோ 10 கொஸ்டின் உங்களால் கரெக்டாக போட முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா 6வது 7வது புக்கு பேசிக்காக ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் 8th புக்கு, 9th புக்கு, 10th புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு டாபிக் வைஸ் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுத்துங்க. நீங்கள் கண்டிப்பாக டாபிக் வைஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குரூப் 4க்கு கண்டிப்பாக சயின்ஸ்லேருந்து 15 கேள்வி மினிமம், மேக்ஸிமம் கேள்வி 20 கொஸ்டின் வரும். அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சயின்ஸில் நீங்கள் 15க்கு 15 போட்டால் நீங்கள் தான் டாப் ஸ்டேட்டில் இருப்பீங்களே. ஏன்னா சயின்ஸில் பொறுத்து ரொம்ப ரொம்ப கடினம். எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து பாருங்கள். சயின்ஸில் வந்து நம்ம படித்த கேள்வியே வந்திருக்காது, ஆனால் படித்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இப்போ சயின்ஸோட ஃபெசிலிட்டி என்னென்னா
நம்ம படித்த கேள்வி வந்திருக்காது. ஆனால் இது எங்கேயோ படித்த மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம சயின்ஸ் எல்லா டாப்பிக்கும் படிச்சிருப்போம். ஸோ நம்ம என்னென்னா மனப்பாடம் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுன்னு படிச்சிருக்க மாட்டோம். அவங்க வந்து புரிஞ்சுக்கின்னு படித்த மாதிரி தான் கேள்வியை கேட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் படித்து நல்லா மைண்டில் அப்சர்வ் பண்ணிக்கின்னு எந்தெந்த கொஸ்டின் எப்படி வரும் நல்லா படித்து புரிஞ்சுக்கின்னு படிங்க. கண்டிப்பாக சயின்ஸில் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எடுங்க. மேலோட்டமாக ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நல்லா படிங்க, என்னன்னு தெரிஞ்சுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். தேங்க்யூ.